ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெறுது. அதனால ஆலங்குடி போன்ற குரு ஸ்தலத்துல அன்றைய தினம் சிறப்பு பூஜைகள், சிறப்பு யாகங்கள் நடைபெறும். அடுத்ததா திருக்கணித பஞ்சாங்கம் தான் நாம ஜோதிட முறையை நம்ம பயன்படுத்துறது. அது எப்போன்னு கேட்டீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி அதிகாலை 2:55 இந்த நேரத்துல தாங்க குரு பெயர்ச்சி நடைபெறுது. இது பாத்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள்ல ஏற்படுத்தி போகுது. முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா பொருளாதாரத்துல பேரும் வீழ்ச்சி ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, குரு கடகத்துல உச்சம் அடைந்தாலுமே சரி, அவர் கூட இணையக்கூடிய கிரகம் என்பது கேதுவா இருக்குது. கேதுவும் குருவும் வரும் இன்னும் சில மாதங்கள்ல ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் என்பதால பொருளாதாரத்துல நிறைய வீழ்ச்சிகள், நிறைய அசம்பாவிதங்கள் எல்லாமே ஏற்படதான் போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்லயும் சரி, சரியான ஒரு அணுகுமுறைன்றது இருக்காது. சில நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை கவிழும் நிலையும் இருக்குது. அதனால இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். மகர ராசினருக்கு இந்த குரு பெயர்ச்சி நிறைய நல்ல மாற்றங்களை ஏற்பட போகுதுங்க. அதாவது மகர ராசினர் கடந்த ஆண்டு முதலாவே புது முயற்சிகள் அதிகமா எடுத்திருப்பீங்க. அதுக்கு அதிகமா எஃபோர்ட் போட்டாலும் இன்னும் சரியான ரிசல்ட் கிடைக்கலன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இப்போ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்க ராசியில குரு பார்வை விழுது. அதே மாதிரி உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான மீன ராசியிலும் குரு பார்வை இருக்குது. அங்கதான் உங்க ராசி அதிபதி சனியும் இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16ஆம் இடமான விருச்சிக ராசியிலும் குரு பார்வை விழுது. சோ உங்களுக்கு லாபங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துலயும் 16ஆம் இடத்துலயும் குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அதிக லாபங்கள் கிடைக்குங்க. குரு பார்வை உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணும். உங்களுடைய பார்ட்னர் மூலமா உங்களுக்கு நல்ல அந்தஸ்தும் ஒரு நல்ல அமைப்பும் உண்டாக போகுது. அவங்க மூலமா உங்களுக்கு லாபங்களும், அவங்க மூலமா உங்களுக்கு புது வாய்ப்புகளும் உருவாக போகுதுன்னு சொல்லலாம். மகர ராசியினருக்கு இத்தனை நாள் எல்லாத்துலயும் ஒரு தடங்கள் ஏற்பட்ட மாதிரி இருந்திருக்கும். முயற்சிகள் எல்லாமே தாமதமாகி கொண்டே இருந்திருக்கும். பட் இந்த குரு பார்வை, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு இவங்க எல்லாருமே உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருக்கிற நெய்பர்ஸ் கூட உங்களுக்கு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். உங்களுக்கு எல்டர் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா, அதாவது மூத்த சகோதரர் சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல அந்தஸ்தும், அவங்க கூட இருக்கக்கூடிய உறவு முறைகள் நல்ல அந்யோன்யமாகவும் இருக்கும். அவங்க மூலமா உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்துட்டு இருக்குங்க. ஸோ மகர ராசினர் வேலை தொழில ஏதாவது மாற்றம் ஏற்படணும்னு பார்க்கணும்னா அதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரும். அவங்களுடைய கைட்லைன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவங்க மூலமா உங்களுக்கு புது வாய்ப்புகள் உருவாகும். அவங்க சொல்றதை நீங்க கேட்டு ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால மகர ராசினர் ரொம்ப நாளா கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப நல்ல அலைன்ஸ் வரக்கூடிய காலகட்டமா இருக்குது. குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யமா இருக்கும். குடும்பம் குதூகலமா சந்தோஷமா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமா இந்த குரு பெயர்ச்சி காலம் இருக்கு. குரு அதிசாரமாக அக்டோபர் 30ஆம் தேதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல நுழையிறாரு. அந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா டிராவலிங் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணுங்க. அதாவது ஹைட்ல இருந்து வேலை பார்க்குறீங்க, ரொம்ப உயரத்துக்கு போறீங்க, இல்லை லாங் டிஸ்டன்ஸ் நீங்க டிராவல் பண்றீங்கன்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வரக்கூடிய காலகட்டமா இந்த நவம்பர் டிசம்பர் காலத்துல இருக்குது. ஸோ குரு அதிசாரமா பயிற்சி அடையும் போது அங்கு கேதுவோட இணைவு பெறாருன்னும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஹெல்த் பாதிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. திடீர் ஆக்சிடென்ட் வர்றதுக்கோ வண்டியிலிருந்து விழக்கூடிய காலகட்டமா இருக்குது. ஸோ வெளியில போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு பிப்ரவரி 13ஆம் தேதி. வக்ர நிவர்த்தி அடையும் போது திரும்ப உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு வராரு. அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா குரு கேது இணைவு 7ஆம் இடத்துல இருக்கணும் போது ஸோ
நீங்க இந்த இடத்துல பேராசைகளை தவிர்த்துக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல குருவும் கேதுவும் இணையும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சர்ப்ப கிரகத்தோட அமைப்பு தான் இன்னும் நல்ல பலம் பெறும். குருவோட அமைப்புன்றது கொஞ்சம் குன்றிதான் இருக்கும். அவங்களுடைய பார்வைக்கு பலம் இருக்காதுன்னு தான் சொல்லணும். கேது 7ஆம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது அந்த இடத்துல குரு இருந்தும் நற்பலன்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்துல நீங்க ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் தேவையில்லாத அசம்பாவிதங்களும் தவிர்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க ஃபேமிலியில கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரிதான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மந்த்ல குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சாலும் சரி, ஃபேமிலியில சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படதான் செய்யும். தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது அப்போ உங்க பார்ட்னர் மூலமா உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு பண்ணதான் செய்யும். இதே நீங்க அந்த இடத்துல செவ்வாய் நீச்சமும் அடையிறதுனால உங்களுக்கு அந்த பார்ட்னர் கூட பிரச்சனைகள் அதிகமா ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தொழில் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப பார்ட்னர் கிட்ட நீங்க கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கோங்க. அந்த கணக்கு வழக்கு எல்லாமே கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசியினர் எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்னா, அதாவது நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றதும் விநாயகர் வழிபாடு பண்றதும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க ராசியில உத்திராட நட்சத்திரத்துலதான் விநாயகரோட நட்சத்திரமா, விநாயகர் பிறந்த தினமா வருது. ஸோ விநாயகருக்குரிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் என்பதால விநாயகரை நீங்க வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி செவ்வாய் உங்க ராசியில தான் உச்சம் அடைகிறாருன்றதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு ஜூன் டு அக்டோபர் மந்த் ரொம்ப பெட்டராகவே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய அலைன்ஸுன்றது மோஸ்ட்லி தவிர்க்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த அக்டோபர் மந்த்துக்குள்ள முடிக்கிறதுக்கு நீங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஹெல்த்ல பிரச்சனையா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தலை, கழுத்து, கணுக்கால் இந்த இடத்துலதான் கொஞ்சம் ஹெல்த் பாதிப்பு ஏற்படும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, குரு அதிசாரமா 8ஆம் இடத்துல நுழையும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கும். சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்கும். அதே மாதிரி ஹைட்ல இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. அந்த இடத்துல இன்னும் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. லாங் டிஸ்டன்ஸ்ல நீங்க டிராவல் பண்றீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி பர்பஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதே மாதிரிதான் நீங்க அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ப ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. காலுக்கு நீங்க வாக்கிங் போறதுனாலும் சரி, கரெக்டான ஷூ பயன்படுத்துங்க. ஏன்னா தலை, கழுத்து, கணுக்கால் பிரச்சனைன்றது உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலத்துல பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றதும் விநாயகர் வழிபாடு பண்றதும் உங்களுக்கு இன்னும் நல்ல நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மகர ராசியினருக்கு இந்த குரு பார்வையை நீங்க பயன்படுத்திக்கும் போது உங்க முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும்.